மலிவான உணவுகள் இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பஜ்ஜி, சமோசா, பஜ்ஜி, அப்புறம் இனிப்பு உணவுகள், லட்டு, அல்வா, இதெல்லாம் மலிவான உணவுகள். இதை சாப்பிட்றவங்க அதுக்கு அடிமையாக இருப்பாங்க. போதை உணவுகள், உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள், உங்கள் உடலில் நோயை ஏற்படுத்துகிற உணவுகள், உங்களை கோழையாக்கிடும். நீங்கள் ஒரு ஒரு வீரமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கிட்ட நீங்கள் தோத்துட்டீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை அதுக்கெலாம் நீங்கள் தோத்துட்டீங்க. பிரியாணிக்கிட்ட நீங்கள் தோத்துட்டீங்க. அப்போ நீங்கள் ஒரு கோழை. அதனால் கோழைகள் சாப்பிடுகிற உணவு எதுனாக்கா இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, இந்த மாதிரி நோய்களை தருகிற அனைத்தும் கோழைத்தனத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு மாவீரராக இருக்கணும்னா உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும். இப்போது இந்த மாதிரி சுவைக்கு அடிமையாகாமல் இப்போ ஒரு ஆடு மாடெல்லாம் பாருங்கள், இலைத்தலையே சாப்பிடுது, புல்லை சாப்பிடுது. மாடுக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருக்குது, அது அந்த வயிறு நிறையா புல்லை தான் சாப்பிடுது. அந்த புல்லில் என்ன சுவையாக இருக்குது? நாம் சாப்பிட்ற மாதிரி இந்த பரோட்டா, சால்னா, அப்புறம் அல்வா, பூந்தி, லட்டு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரியான சுவையாக அந்த புல்லில் இருக்குது? அந்த புல்லில் என்ன சுவை இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அதைத்தான் அது வயிறு முழுக்க சாப்பிடுது. அப்போ அது மாதிரியான ஒரு உணவு முறையை உங்களால் மனித உயிர்களால் சாப்பிட முடியுமா? நினச்சி கூட பார்க்க முடியாதுல்ல. அப்போ இந்த மாடுகள்லாம் மாவீரர்கள், மனுஷங்க கோழைகள், அடிமைகள், பலவீனமானவர்கள், சுவைக்கு அடிமையான கோழைகள். அதனால் மாவீரர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எது அப்படின்னாக்கா, இயந்திர அறிவியல் உலகில் மாவீரர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்படின்னா ஒரு 100 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் கோழையாக இருந்திருப்பீங்க. நீங்களோ நானோ யாரோ கோழையாக இருந்திருப்போம். அப்படின்னா இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு அடிமையாகி, இதெல்லாம் ஒரு போதை உணவுகள் என்பதால் அது நமக்கு அடிமையாகி நம்மை வீழ்த்தி நம்மளை கோழையாக அது வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. கோழைகளுக்கு தான் நோய் வரும். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வரும். அப்போ நம்ம ஒரு மாவீரராக வாழணும் அப்படின்னா நம்ம தைரியமாக, நம்ம சுதந்திரமாக வாழணும், நமக்கு நோய் வரக்கூடாது. நாம் தோல்வி அடைந்ததன் அடையாளம் தான் அந்த நோய் என்கிற தழும்புங்கிறது என்னக்கா, நோய் என்கிற அந்த காயம், நாம் தோல்வி அடைந்து விட்டோம், நாம் வீழ்த்தப்பட்டு விட்டோம் என்பதற்கான அடையாளம் தான், அதற்கான அறிகுறி தான் நோய்கள். அதனால் நோய் இல்லாமல் வாழ்கிறது ஒரு மாவீரர் என்பதற்கான அடையாளம். நீங்கள் ஒரு மாவீரர், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்கள்கிட்ட நோய் இல்லையா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா, ஒரு 40 வயசில் கூட எனக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாவீரர். உங்கள்கிட்ட அடிமைத்தனம் இல்லை. அதனால தான் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படாமல் இன்றைக்கி கூட நீங்கள் வீரத்தோடு வாழ்கிறீங்க. ஒரு வீரராக வாழ்ந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் கூட உங்களால் கோழையாக வாழ முடியாது. கோழைத்தனத்தை இப்போது வீரராக வாழணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காய்கறி பொரியல், கீரை பொரியல், கீரை கூட்டு, அப்புறம் வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்ற பச்சை கீரைகள், இந்த மாதிரி முட்டை, பால், தயிர், மோர், இந்த மாதிரி தான் சாப்பிடணும். மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்டா நீங்கள் வீரராகிட மாட்டீங்க, மாமிசத்துக்கு அடிமையாகிடுவீங்க, கோழையாகிடுவீங்க. எதெல்லாம் உங்களுக்கு அடிமைப்படுத்துதோ அதுக்கிட்ட நீங்கள் கோழையாகிடுவீங்க, பலவீனமாகிடுவீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் நான் சொல்கிற மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவு கட்டுப்பாடு நிறைந்த அந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 100 நாளைக்கு நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாவீரர் என்பதை நீங்களே உணர்வீர்கள். அதன் பிறகு ஒரு 100 நாளைக்கு அப்புறம் இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு கோழைத்தனம் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் கோழையாக மாறுவதை உணர்வீர்கள். ஏன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, பிரியாணி, மாமிச உணவு, இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்களை ஒரு கோழையாக உணர்வீங்க. நம்ம ரொம்ப பலவீனமாக உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு அருவருப்பான உணர்வு வரும். என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கிறோம், கேவலமான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ உங்களால் ஒரு நாள் கூட ஒரு கோழையாக இருக்க முடியாது, ஒரு அருவருப்பானவராக உங்களால் இருக்க முடியாது. மீண்டும் என்ன பண்ணுவீங்க? இந்த உணவுகளை சாப்பிட நிறுத்திட்டு ஒரு 100 நாளைக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்க பாருங்கள், ஒரு மாவீரராக இருப்பதற்கு உதவுகிற நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்க பாருங்கள், அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு திரும்ப ஓடி வந்துடுவீங்க. வேண்டாம்ல, அந்த கோழைத்தனமான வாழ்க்கையே வேண்டாம், மாவீரராக வாழ்ந்துட்டு போகலாம். ஏன்னா மாவீரராக வாழணும் அப்படின்னா சுவை குறைந்த உணவுகளை தான் சாப்பிடணும். ஆனால் ஒரு கோழையாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இட்லி கிடைக்கும், பூரி கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும், பாயாசம் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், பழைய சாதம் கிடைக்கும், பரோட்டா கிடைக்கும், தோசை கிடைக்கும், பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, அப்புறம் ஸ்வீட்டு, அல்வா, பூந்தி. நீங்கள் கோழையாக வாழ்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இதெல்லாம். கோழையாக வாழ்கிறவர்களுக்கு என்ன உணவு கிடைக்கும்? இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, மாமிசம், பிரியாணி, இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் மாவீரராக வாழ்கிறவருக்கு என்ன கிடைக்கும்? காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கீரை, பழங்கள், காய்கறிகள், பால், தயிர், மோர், முட்டை, இந்த உணவுகள் தான் கிடைக்கும். அப்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? கோழையாக இருப்பதே மேல் தான், இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்லாம், அதனால் நான் கோழையாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது? ஒரு கட்டத்தில் நோய் வந்துடுது. அப்புறம் நோய் வந்தோடனே என்ன ஆகுறாங்க? டாக்டர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் சாப்பிடாதீங்க,
நீங்கள் வந்து உப்பெல்லாம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி டீ காஃபிலாம் சாப்பிடாதீங்க, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க, தோசைலாம் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி காய்கறி அது மாதிரி திரும்ப சாப்பிடுங்க. ஏன்னா வந்து நோய் என்பது கோழைத்தனம். கோழைத்தனத்துக்கு என்னது? கோழைத்தனத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீரராக மாற வேண்டும். அப்போ தான் நீங்கள் கோழைத்தனத்திலிருந்து விடுபட முடியும். அப்போ வீரராவதற்கு என்ன தேவை? டாக்டர் ஒரு உணவு முறையை சொல்லுவார். இதெல்லாம் டயட்டுங்க, நீங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் உணவு கட்டுப்பாடு சொல்லுவார். அப்போது மாவீரர் என்பது ஒரு மாவீரராக வாழ்வது என்பது ஆரோக்கியமாக வாழ்வது என்று பொருள். கோழையாக வாழ்வது என்பது நோய்களுடன் வாழ்வது என்று பொருள் என்பது இப்பொழுது நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து ஒரு 100 நாள் வாழ்ந்து பாருங்கள். அப்போ நீங்கள் மாவீரராக வாழ்வீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாவீரர் என்பதை உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து நீங்கள் ஒரு மாவீரராக ஒரு 100 நாளைக்கு வாழ்ந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும், மாவீரராக வாழும்போது உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரும், ஒரு கெத்து வரும். நாம் வந்து உண்மையிலே ஒரு சராசரியான ஒரு ஆள் கிடையாது, நாம் வந்து உண்மையிலே வலிமையானவர் தான், வீரம் மிகுந்தவர் தான், கட்டுப்பாடும் உறுதியும் மிகுந்த ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புகழ்வீங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும், சுயமரியாதை, அந்த சுய மதிப்பு அப்போ தான் வரும். அப்போ தான் இந்த உலகமும் உங்களை மதிக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்கும்? அப்போது இந்த உணவு முறையில் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாராலையும் இது முடியாது. அதையே நீங்கள் ஒரு 100 நாள் கடைபிடிக்கும்போது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை, நீங்கள் ஒரு வீரம் நிறைந்தவர், நினைத்ததை சாதிப்பவர் அப்படிங்கிற மாதிரியான மரியாதைகள் உங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது 100 நாளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்களை கோழையாக மாற்றுகிற, உங்களை அடிமைப்படுத்துகிற, நோய்களை உங்கள் உடலில் வரவழைக்கிற அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா சமோசா பஜ்ஜி இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் அப்படியே உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் அப்படியே கோழைத்தனம் என்கிற அந்த சாக்கடை குழிக்குள் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். மீண்டும் ஒரு சாக்கடை குழிக்குள்ளே இறங்குற மாதிரி இறங்கி மூழ்கிற மாதிரி ஒரு உணர்வீங்க. ஒரு நாள் உங்களால் ஒரு நாள் கூட அதை சாப்பிட முடியாது. ஐயோ வேண்டாண்டா, இது ஒரு நரகம், வேண்டவே வேண்டாம், நான் எங்கே போயிடுறேன்? அந்த சொர்க்கத்துக்கே போயிடுறேன். உணவு கட்டுப்பாடு என்கிற அந்த கட்டுப்பாடு நிறைந்த உணவு முறையை நான் மீண்டும் கடைபிடிக்க போகிறேன், எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அந்த சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடிடுவீங்க. அதனால் மாவீரர்களாக வாழ்கிறவர்களுக்கு ஒரு நாள் கூட கோழைகளாக வாழ முடியாது. ஆனால் கோழையாகவே வாழ்கிறாங்க பாருங்கள், வீரம்னா என்னன்னு தெரியாமல் கோழையாகவே வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க அதில் தான் இருப்பாங்க. ஆனால் மாவீரம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அதற்கு வாழ்வதற்கு பழகிவிட்டீர்கள் என்றால் அதன் பிறகு கோழையாக வாழ ஒரு நாள் கூட சம்மதிக்க மாட்டீங்க. கோழையாக வாழ்வது ஒரு நரகம். அதனால தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்துவிடும், அழிய தொடங்கிவிடும். அதன் பின் வரப்போகிற இந்த உலகம் முழுவதும் அதன் பின் வரப்போகிற 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் உண்ணுகிற உணவு அனைத்தும் அவர்களை மாவீரர்களாக வாழ வைக்கும். ஏன்னா அங்கே வந்து உப்பு கிடைக்காது, ஏன்னா மோட்டார் வாகனங்கள் எதுவும் கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பணங்கிற நடைமுறை கிடையாது, வியாபாரம் விற்பனை இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அவங்க சாப்பிட்ற உணவு பாருங்கள், உப்பு இல்லைங்கிறனால தீப்பெட்டி அவங்களுக்கு கிடையாது. அதனால் சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே அவங்க வாழ்க்கையில் அப்படியே இல்லாமல் போயிடும். பச்சையாக தான் சாப்பிடுவாங்க, மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அங்கே கசாப்பு கடை கிடையாது. அவங்க சாப்பிட்ற இப்போ ஆட்டுக்கறி சாப்பிடணுமா அவங்க கையாலே ஆட்டை கொல்ல மாட்டாங்க, மாட்டுக்கறி சாப்பிடணுமா அவங்க கையாலே மாடுகளை கொல்ல தவிர மக்களுக்கு கிடையாது. மாடுகளை கொல்வதும் ஆடுகளை கொல்வதும் கசாப்பு கடைக்காரருக்கு அது பயிற்சி பெற்ற ஒரு வண்டியை ஓட்டுற மாதிரி தான், ஒரு காரை ஓட்டுற மாதிரி தான். பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு ஆடு மாட்டை கொல்றதுங்கிறது ஒரு பயிற்சி எடுத்த ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். கசாப்பு கடைக்காரங்கிறவர் ஒரு பஸ்ஸை ஓட்டுறவர் மாதிரி தான், ஒரு ஃப்ளைட்டை ஓட்டுறவர் மாதிரி தான். எல்லோரும் ஃப்ளைட்டை ஓட்ட முடியாது, எல்லோரும் பஸ்ஸை ஓட்ட முடியாது. அதனால் வந்து கசாப்பு கடை இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எல்லோரும் கடையில் போய் வாங்கி சாப்பிடுவீங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம் இதெல்லாம் நடைமுறை கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது, கசாப்பு கடை கிடையாது. அவங்கவுங்க சாப்பிட வேண்டிய மாமிச உணவுகளை அவங்கவுங்களே ஆடு மாடுகளை அவங்கவுங்க கையால் கொல்லுவாங்க, வேறு வழி இல்லை. அப்போ அதனால் கொல்ல முடியாது மக்களால் எங்களால் முடியாதுப்பா, இதுக்கு நாங்கள் சாப்பிடாமலே இருப்போம், ஒரு ஆட்டை கொண்டு தான் நாங்கள் சாப்பிடணுமா, எங்கள் கையாலே கொல்லணுமா, அப்படி ஒரு சாப்பாடு எங்களுக்கு தேவையில்லை, அந்த பாவமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. அப்போது அவர்கள் மாவீரர்களாக வாழ வைக்கப்படுவார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களெல்லாம் உணவு கட்டுப்பாடு நிறைந்தவர்கள். அது அவர்களை மாவீரர்களாக வாழ வைக்கும். அவர்கள் அங்கே யாருமே கோழையாகவே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உணவு கட்டுப்பாடு நிறைந்தவர்கள், ஒரு கட்டுப்பாடான உணவு முறை, ஒழுக்கமாக வாழக்கூடியவர்கள். அது அவர்களை ஒழுக்கமாக வாழ செய்யும். அவர்கள் நேர்மையாக வாழ்வார்கள்.
ஏன்னா அங்கே பணம், காசு, வியாபாரம், விற்பனை இதெல்லாம் கிடையாது. அதனால் பணத்துக்காக யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் வாங்க மாட்டாங்க, ஊழல் பண்ண மாட்டாங்க, கமிஷன் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா தான் பணங்கிற நடைமுறையே இல்லையே, அப்புறம் எங்கே போய் ஊழல் பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது. அப்போது மக்கள் நல்லவர்களாக மாற்றப்பட்டு விடுவார். நல்லவர்களாக வாழ்வதை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. இப்போது நமக்கு நல்லவங்களாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கெட்டவங்களாக வாழ்கிறதுங்கிறது ஒரு சகஜமான ஒன்றா ஆகிப்போச்சு. யார்கிட்டையும் நேர்மை இல்லை. நேர்மை இல்லாமல் வாழ்வது என்பது சகஜமான ஒன்றாக மாறிப்போச்சு. நேர்மையாக வாழ்கிறவர்கள் 1-2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே அனைவருமே நேர்மையாக வாழ வைக்கப்படுவார்கள். ஏன்னா அதுதான் அவங்களால வாழ முடியும். நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறைன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரே அளவு விளைநிலம், எல்லாருக்கும் இருப்பிடத்தின் அளவு ஒரே மாதிரி இருக்குது. அப்போது இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க ஊரை ஆட்சி செய்வதற்கான ஒரு சுழற்சி முறையில் அவர்களது ஊரை ஆட்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. அங்கே பெண்களுடைய ஆதிக்கம் இருக்குது. பெண்களை அடிமைப்படுத்த மாட்டாங்க. ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க, அடிமையாக இருக்க மாட்டாங்க. பெண்கள் தான் அங்கே உள்ள மக்கள் மனித வாழ்க்கையை ஆட்சி செய்கிற அந்த தலைமை பொறுப்பு அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்படுகிறது. இப்படி சமத்துவம் நிறைந்த, மனிதத்தன்மை நிறைந்த ஒரு அற்புதமான அந்த வாழ்க்கை முறையில் அங்கு வாழ்கிற அனைவருமே மாவீரர்கள் தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அதை அவர்கள் வாழ்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அது ஒரு நிர்பந்தம். விருப்பப்பட்டெல்லாம் அவங்க வாழ மாட்டாங்க. அது அவங்க நிர்பந்தம். இப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை தவிர உங்களுக்கு வேறு வழி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரும் யாருக்கிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க. தொழிலில் யாரும் யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக வேலை பார்க்க போகிறாங்க. இதிலே மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஓஞ்சி போச்சு. அவங்க உண்ணுகிற உணவுகள், உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. தினமும் விளையாடுவாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க, எங்கே போனாலும் நடந்து போவாங்க, வேகமாக போகணுமா ஓடி போவாங்க. இந்த மாதிரி தொழிலில் விவசாயம், ஒரு 3 மணி நேரம் தினமும் உழைப்பாங்க. இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை அவர்களை மாவீரர்களாக வாழ வைக்கும். அங்கு கோழைகளே இருக்க மாட்டாங்க. கோழைகளே இல்லாத ஒரு உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040 பிறகு வரப்போகிற ஒரு உலகம் என்பது, மனித வாழ்க்கை என்பது கோழைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை. அது கோழைகளே இல்லாத ஒரு உலகம், மாவீரர்கள் நிறைந்த உலகம், மாவீரர்களால் நிறைந்த ஒரு உலகம். அது மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு மாவீரர்களின் வாழ்க்கை என்றுதான் பொருள். நம்ம இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பார்த்து பயந்து போய் கோழைத்தனத்தில் தான் என்ன பண்ணுறோம், இந்த செயற்கையான ஒரு உலகை உருவாக்கி வச்சுருக்கோம். இயற்கையில் நம்ம வெயில், மழை, பனி, குளிர், கடுங்குளிர் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, தரையில் படுக்க முடியாது. அந்த மாதிரி இயற்கையான வாழ்க்கையை பார்த்து பயந்து போய் தான் நாம் இந்த மாதிரி செயற்கையான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோம். காங்கிரீட் கட்டிடங்களை உருவாக்கி இந்த மாதிரி சொகுசாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இதுவே ஒரு பயம் தானே. இயற்கையை பார்த்து நம்ம இயற்கையை எதிர்கொள்ளாமல், இயற்கையோடு கலந்து வாழாமல், நம்ம இயற்கையிலேருந்து ஓடி ஒளிஞ்சு இயற்கையை புறக்கணித்து விட்டு ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இயற்கைனால நமக்கு பயமாக இருக்குது. அப்படி அந்த மாதிரி இது ஒரு கோழைத்தனத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை தான். இயற்கையிலேருந்து ஓடி ஒளிஞ்சு இயற்கைனால நம்ம நடுங்குறோம். குளிர்னால் நடுங்குறோன்னா என்ன அர்த்தம்? குளிர் என்பது ஒரு இயற்கை, அதை பார்த்து நம்ம நடுங்குறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், போர்வெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு கோழைத்தனம் தான், ரொம்ப பயந்தாங்கொழித்தனம். அதாவது பயங்கிறது இருக்க வேண்டியதான். அது அளவுக்கு அதிகமாக போய் இயற்கை மீது நமக்கு வெறுப்பு வந்துருச்சு. இயற்கைனாலே நம்மளுடைய அச்சுறுத்தக்கூடியது, நம்மை நடுங்க வைக்கக்கூடியது. அதனால் இயற்கை நமக்கு எதிரானது. இயற்கை நம்மை சாகடித்து விடும். இயற்கையில் இருக்கிற அந்த கடும் குளிர் அதெல்லாம் நம்மை சாகடித்து விடும் அப்படின்னு பயந்து இயற்கையே இருக்கக்கூடாது. ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடணும். செயற்கையான ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக்கி விட வேண்டும். இந்த மாதிரி காங்கிரீட் காடுகளில் வாழ வேண்டும். மரம், செடி, கொடிகள் நிறைந்த காடுகளில் வாழக்கூடாது. காங்கிரீட் காடுகள் தான் மனித உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு வழிமுறை. செயற்கையான ஒரு வாழ்க்கை, ஒரு செயற்கையாக வாழ்வது. காடுகளில் மரங்கள், செடிகள், கொடிகள் அது மாதிரி நிறைந்த ஒரு காடுகளில் வாழ்வது என்பது ஒரு இயற்கையான மனித வாழ்க்கை. காங்கிரீட் காடுகளில் வசிப்பது என்பது ஒரு செயற்கையான வாழ்வு. அதுதான் நமக்கு நம்மை பாதுகாப்பவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையை பார்த்து பயந்து போய் தான் இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்குறோம். நம்ம ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்கோம்? ஏன் வேற்று கிரகத்துக்கு போகிறோம்? அதாவது இயற்கையிலேருந்து நம்ம எங்கேயா தப்பிச்சு போயிட மாட்டோமா? இயற்கையிலேருந்து முற்றிலும் நாம் தப்பிச்சு போய் வேற ஒரு உலகத்துக்கு, வேற ஒரு கிரகத்துக்காக போயிட மாட்டோமா? இந்த இயற்கை மூஞ்சில் முழிக்கவே கூடாது. அது நம்மை அச்சுறுத்துகிறது. மீண்டும் இந்த மாதிரி காடுகளில், மண் தரைகளில் உட்கார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். மீண்டும் காட்டுக்கே போயிடுவோமா? மீண்டும் நம்ம அந்த காடுகளில் மரங்கள் ஏறி, குரங்குகளைப் போல் மரங்கள் ஏறி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவோமோ? செருப்பு போடாமல் வாழ வேண்டிய நிலமை வந்துடுமோ? கோட்டு டையெல்லாம் கட்டாத அந்த வாழ்க்கை வாழ்ந்து விடுவோமோ? மீண்டும் நடந்து போக வேண்டியிருக்குமோ? எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போக வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். என்னோட மீண்டும் அந்த வாழ்க்கைக்கே போயிடுமா? மீண்டும் அந்த கடந்த காலங்களில் நாம் அனுபவித்த அந்த கஷ்ட காலத்துக்கே போயிடுவோமா
அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இதுலேருந்து எப்படியா தப்பிக்கணும்டா, டேய் வேற்று கிரகத்துக்கு போடா, அங்கேயாவது எதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இப்படிப்பட்ட பயந்து போய் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு கோழைத்தனம் தானே. கோழைத்தனம், அளவுக்கு அதிகமான பயம், பீதி, இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பீதி, பயம், அச்சம், இதனால தான் இயந்திர அறிவியல் உலகம் வந்து இவ்வளோ தீவிரமாக வளர்ச்சி அடைந்தது. காரணம் அதன் அடியில் வந்து அதன் அடிப்படை என்னதான் இருக்கிறது, இயற்கையை பற்றி, காடுகளில் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பற்றி ஒரு அளவு கடந்த ஒரு அச்சம், பீதி, பயம், அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் தைரியம்னா என்ன தெரியுமா, இயற்கையோடு கலந்து வாழ்வது தான், இயற்கையை நேருக்கு நேராக எதிர்கொள்வது தான், இயற்கையை எதிர்கொள்கிற, இயற்கையோடு கலந்து வாழ்கிற, இயற்கைக்கு துணையாக அல்லது இயற்கையை துணையாக வைத்துக்கொண்டு ஒரு வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு தைரியமான வாழ்க்கை, ஒரு வீரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு மாவீரர்கள் வாழ்கிற வாழ்க்கை என்பது இயற்கையோடு கலந்து, இயற்கையை எதிர்கொண்டு, இயற்கையை தனக்கு துணையாக வைத்துக்கொண்டு, இயற்கையை எதிரியாக கருதாமல் அது தனது உறவு, தனக்கு நன்மையைத்தான் செய்யும் என இயற்கை மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு வாழ்க்கை தான் மாவீரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மாவீரர்களின் வாழ்க்கை அப்படிப்பட்டது ஆகத்தான் இருக்கும். மாவீரர்களின் வாழ்க்கை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு கோழைகளின் உலகம், கோழைகள் வாழ்கிற உலகம். இயற்கையை பார்த்து ஓடி ஒளிந்து இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம் என்ற ஒரு உலகை உருவாக்கி அதில் ஒளிந்து கிடக்கிறார்கள். மனித உயிர்கள் என்பது இயற்கையை பார்த்து பயந்து காடுகளில் வாழ்கிற, காடுகளோடு கலந்து, இயற்கையோடு கலந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பார்த்து பயந்து போய் மனித உயிர்கள் என்ன பண்ணுறாங்க, இயந்திர அறிவியல் உலகம் என்னும் செயற்கை உலகை உருவாக்கி அங்கே ஒளிஞ்சு கிடக்கிறாங்க. நாங்கள் வரமாட்டோம், காடுகளுக்கு வரமாட்டோம்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்காங்க. முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிரும், பயம். அப்புறம் அங்கே போனால் போர்வை கிடைக்காது, இங்கேயாவது போர்வை கிடைக்கிது, பெட்ஷீட் கிடைக்கிது, பெட் இருக்குது, காங்கிரீட் சுவர்கள் இருக்குது, கடும் குளிர்லேருந்து நான் தப்பிச்சுப்பேன், காடுகளுக்கெலாம் என்னால் வர முடியாது, அங்கே ரொம்ப குளிரும், நடுங்கும், பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், சட்டை கிடைக்காது, வெறும் சட்டை போடாமல் தான் சுற்றணும், ஐயோ நிர்வாணமாக இருக்கும், என்னால் நிர்வாணத்தை எதிர்கொள்ள முடியாது, பொம்பளைங்க நிர்வாணமாக இருந்தால் என்னால் அவளை எப்படி பார்க்குறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவளு, அப்புறம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஆம்பளைங்களாம் நிர்வாணமாக அம்மனமாக வந்தாங்கன்னா அங்கே ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. காடுகளில் வாழ்கிற, அந்த காடுகளோடு கலந்து, இயற்கையோடு கலந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க, மனித உயிர்கள் பயப்படுறாங்க. அதனால் இயந்திர அறிவியல் உலகில் என்கிற ஒரு செயற்கையான உலகை உருவாக்கி அதில் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, இது கோழைகளின் வாழ்க்கை இது. அதனால் நிர்வாணமாக வாழ்வது, நிர்வாணத்தை எதிர்கொள்வது என்பது அது ஒரு வீரம் நிறைந்த ஒரு அணுகுமுறை. அது வந்து ஆடை அணிவது நம்ம நாகரிகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு அது நாகரிகமாக இருக்கலாம், ஆனால் அது அடிப்படையில் ஒரு கோழைத்தனம், நிர்வாணத்தை எதிர்கொள்ள முடியாத ஒரு கோழைத்தனம். நிர்வாணத்தை பார்த்தா என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு கோழைத்தனம் தானே. நிர்வாணமாக இருந்தால் என்ன, நான் எப்பொழுதும் போல் அமைதியாகத்தான் இருப்பேன், நான் எப்போதும் போல் அமைதியாகத்தான் நிர்வாணமாக இருந்தால் நானும் அதில் என்ன இருக்குது, எப்போதும் போல் வாழ்வோம். நிர்வாணம் எனது பண்பை மாற்றிவிடும், நான் கெட்டவராக, நிர்வாணத்தை பார்த்தா நான் கெட்டவராக மாறிடுவேன் அப்படின்னா அது வந்து ஒரு கோழைத்தனம் தானே. அதானே உண்மை. அப்போ நீ கெட்டவருங்கிறது தானே உண்மை. அப்போ நிர்வாணமாக ஆடைகளை அணிவதால் தான் நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆடைகளை அணியவில்லை, எல்லாரும் நிர்வாணமாக இருக்காங்க அப்படின்னா அப்போ நான் கெட்டவனாக, நிர்வாணத்தை பார்த்தாலே நான் கெட்டவராக மாறிடுவேன் அப்படின்னா அப்போ வந்து அது அப்போ கெட்டவர் என்பது தானே உண்மை. அப்போ இதுவரைக்கும் நீ நல்லவராக நடிச்சிக்கிட்டு இருக்க, நல்லவராக நடிப்பதற்கு தான் இந்த ஆடைகள் பயன்படுகிறது. அப்போ வந்து மனித உயிர்களின் உண்மையான சுயரூபம் எப்போ தெரிய வரும் அப்படின்னா, அவர்கள் வந்து அந்த நிர்வாணமாக வாழும்போது தான் அவர்கள் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, உண்மையாக அப்போ நல்லவராக வாழணுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க, ஒரு வீரத்தோடு வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நிர்வாணமாக வாழும்போது இன்னும் நிர்வாணமாக வாழ்ந்து கொண்டு எப்படி நல்லவராக வாழ்வது என்கிற அந்த வித்தையை கற்றுப்பாங்க. அதற்கு எது வழிமுறை, அது என்ன பண்ணணும், நிர்வாணமாக இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள், இப்போ நான் கட்டுப்பாடாக இருக்கணும், இன்னும் கட்டுப்பாடாக இருக்கணும். நிர்வாணமாக வாழும்போது இன்னும் கட்டுப்பாடுகளை மேம்படுத்த வேண்டும், அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து வாழ முடியும். ட்ரெஸ்ஸு வச்சு நம்ம உடம்பை மூடிக்கிறோம், அப்போ நீ கட்டுப்பாடாக இருக்குங்கன்னு அவசியம் இல்லை. அதான் உடம்பெல்லாம் மூடிட்டாங்களே, உனது உடல் உணர்வுகளை மற்றவங்கள பார்த்தா தெரிஞ்சிக்க முடியாது உனக்கு ஒரு அதனால் நீ வந்து ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது இங்கே வந்து நீ என்னவாக இருந்தாலும் சரி, கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நீ ஒரு சைக்கோவாக இருக்கலாம், காமவெறி பிடிச்ச சைக்கோவாக இருக்கலாம், அதை பற்றி இந்த உலகத்துக்கு தெரிய வராது. ஏன்னா நீ ஆடைகளை அணிந்து கொண்டு உன்னை மூடிக்கொள்கிறாய், அதனால் தெரியாது. ஆனால் நிர்வாணமாக வாழும்போது நீ யார் என்பது வெளியே தெரிந்துவிடும். நிர்வாணம் வாழும்போது உன்னால் நிர்வாணத்தை பார்த்தா உன்னால் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னா உடனே நீ என்ன பண்ணுவ, அதனால் ஏதாவது கையை பிடிச்சி இழுக்கிற, பொம்பளைங்க கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னாக்கா உடனே உனக்கு என்ன கிடைக்கும், அடி கிடைக்கும். அதனால் அந்த பயமே உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும்.
அதனால் நிறுவனம் வாழ்ந்துட்டால் நான் கையை பிடிச்சி இழுத்துருவேன், போகிற வர பெண்களை கையை பிடிச்சி இழுத்துருவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கையை பிடிச்சி இழுத்தா அதுக்கு பதில் தண்டனை கிடைக்கும், அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த பயமே உன்னை கட்டுப்படுத்தும். இன்றைக்கி ஏன் கையை பிடிச்சி இழுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, எல்லாம் ஆசை என்பது இருக்க தான் செய்யுது. எல்லோரும் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ முகம் தெரிய தான் செய்யுது, ஒரு அழகான பெண் எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் இப்போ மட்டும் ஏன் கையை பிடிச்சி இழுக்க மாட்டேங்கிறாங்க? கையை பிடிச்சி இழுத்தா அடி விழும். அதனால் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கீங்க. கையை பிடிச்சி இழுத்தா நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, அடிப்பாங்க மக்கள் வந்து. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? கட்டுப்படுத்திக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணால் நமக்கு தர்மடி கிடைக்கும். இதே தான் அங்கேயும் நிர்வாணமாக வாழ்ந்தாலும் நீ உடனே உனக்கு என்னால் கட்டுப்படுத்த முடியல, நிறுவனமாக வாழ்வதால் என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஏதாவது ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தன்னு வச்சுக்கோ, அப்பவும் மக்கள் அடிக்க தான் செய்வாங்க. ஆக மக்கள் பாதுகாப்பாக இருப்பார். நிர்வாணத்திற்கு மக்கள் என்பது பாதுகாப்பாக இருப்பார். நிர்வாணமாக வாழ்ந்தால் உணர்ச்சிகளை நீ வேறு வழியில் அடக்கி தான் ஆகணும். உன்னால் உணர்ச்சிகளை அடக்க முடியலன்னு சொல்லிட்டு நீ யார் கையை பிடிச்சி இழுத்தன்னு வச்சுக்கோ, யார் கையை பிடிச்சி இழுத்தன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அடி விடும். அந்த பயமே உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்.